நம்ம எல்லாரும் இந்த டென்டல் இம்ப்ளான்ட்டோட பெனிஃபிட் நன்மைகளில் வந்து நம்ம இம்ப்ளான்ட் வந்து வாயில் பொறுத்துறதுனால எலும்பு லாஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்யூச்சரில் அந்த போன் லாஸ் வந்து ரொம்ப இருக்காது, குறைவாக இருக்கும். அதனால் வந்து போனை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நான் க்ரௌன் போட்டுக்கிட்டா என்னால் போன் லாஸை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001லேருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். முக்கியமாக வந்து நம்ம க்ரௌன் போடுறதுனால எலும்பு லாஸை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இது ஒரு டைரக்ட் ஆன்சர் கிடையாது. இது ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ ரெண்டுமே இருக்குது. ப்ரிவென்ட் பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஸோ அது எதனால இது மாதிரி சொல்கிறேன்னு நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். இப்போ நம்ம எதுக்காக நம்ம க்ரௌன் போடுறோம்னா, ஏற்கனவே நேச்சுரல் டூத் இருக்குது. நேச்சுரல் டூத்தோட வேர் வந்து எலும்பில் பாய்ஞ்சிருக்குது. ஸோ நேச்சுரல் டூத்தோட வேர் எலும்பில் பாய்ஞ்சிருக்கும் போது அந்த நார்மலாக கடிக்கும் போது சாப்பிடும்போது அந்த வேரோட ஸ்டிமுலேஷன் தான் எலும்பை வந்து பாதுகாக்கிறது. அந்த க்ரௌன் வந்து இருக்கிற நேச்சுரல் டூத்தில் தான் க்ரௌன் போடுறோம். ஸோ அந்த நேச்சுரல் டீத்தோட வேர் இன்டாக்டாக இருக்கிற வரைக்கும் எலும்பு லாஸ் இருக்காது. எப்போ நேச்சுரல் டூத்தோட வேர் இன்டாக்டாக இல்லையோ, வேரில் ஒரு சொத்தை இருக்குது ஆர் ஈரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சொத்தை இருந்ததுன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டூத் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ராய் ஆகும்போது சுற்றி இருக்கிற பல்லுலேயும் எலும்புலையும் இன்ஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி ஈரில் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த ஈரோட இருக்கிற இன்ஃப்ளமேஷன் வந்து சுற்றி இருக்கிற அந்த வேர் சுற்றி இருக்கிற பெரிடான்டல் லிகமெண்ட்டில் பரவி அந்த சுற்றி இருக்கிற எலும்பில் பரம்பும்போது எலும்போட அமைப்பு குறையும், எலும்போட அளவு குறையும். ஸோ டூத் ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக இருக்குது, பல்லோட வேர் வந்து எலும்பில் நல்லா இருக்குது அப்படின்னா க்ரௌன் போடுறதுக்கும் போன் லாஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, க்ரௌன் போடுறதுனால போன் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். எஸ் அண்ட் நோ ரெண்டு ஆன்சர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எப்போ இது எஸ் அப்படின்னா, நம்ம க்ரௌனோட நோக்கம் என்ன, டூத் ஸ்ட்ரக்சரை வந்து பாதுகாக்கிறது. ஸோ க்ரௌன் போடலைன்னா பல் சிதைவு ரொம்ப அதிகமாகி பல் உடஞ்சி அவர் வேறே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி பிளவுபட்டு பல்லே எடுக்கிற மாதிரி இருக்கும், வேற எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ரௌன் போடுறதுனால இந்த நேச்சுரல் டீத்தோட ப்ரிசர்வேஷன், நேச்சுரல் டீத் எவ்வளோ வருஷம் வாயில் ப்ராப்ளம் இல்லாமல் வருங்கிறோட அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது இல்லையா. அதனால நேச்சுரல் டீத்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுனால நம்மளோட போன் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நேச்சுரல் டீத் இருக்கிற வரைக்கும் போன் ரொம்ப லாஸ் ஆகாது. நேச்சுரல் டீத் இருக்கிற வரைக்கும் நேச்சுரல் டூத் ஹெல்த்தியாக ஈரில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் போன் லாஸ் ஆகாது. இந்த நேச்சுரல் டூத்தை இன்டெக்ரல் ஸ்ட்ரக்சரோட க்ரௌன் வந்து பாதுகாக்கிறதுனால அந்த டூத் ஸ்ட்ரக்சரோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால போன் லாஸும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.